ஓ முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இனி ஒரு நிமிடம் கூட என்னவரை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. என்னவர் உடனடியாக என்னிடத்தில் வர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் என்றால் இப்பதிவை முழுமையாக கேள் தங்கமே. உனக்காகவே உன் அப்பா நான் உன்னிடத்தில் பேச வந்துள்ளேன். உயிருக்கு உயிரான உன் உறவை பிரிந்து இருக்கின்றாய். பிரிதலுக்கு காரணம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது பிரிந்திருக்கின்றாய். இந்த பிரிவினை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எப்பொழுது அவருடன் ஒன்றிணைந்து வாழ்வேன் என்று ஒவ்வொரு நாளும் என்னை கேட்கின்றாய். தங்கமே, கவலை கொள்ளாதே. நிச்சயமாக உன்னை தேடி உன் உறவு வந்துவிடும். கூடிய விரைவில் நீயும் உன்னவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீர்கள். உனக்குள் இருக்கும் கோபத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. விரக்தியை விட்டுவிடு. எல்லா செயல்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதை நிறுத்திவிடு. எல்லா செயல்களிலும் வெற்றி பெற யாராலும் முடியாது. எல்லோருக்கும் வாழ்வில் தோல்வி, வெற்றி என இரண்டு பக்கமும் உண்டு. இதை நீ எப்படி கையாளுகிறாய் என்பதில்தான் உன்னுடைய பக்குவம் இருக்கின்றது. உனக்குள் இருந்து உன்னை ஆக்கிரமித்துள்ள சோர்வு, கவலை, விரக்தி ஆகியவற்றை தூக்கி எறிந்துவிடு. அவைதான் உன்னுடைய வாழ்விற்கு எதிர்மறையை கொண்டு வந்து சேர்க்கின்றது. எப்பொழுதும் நேர்மறையாக இரு. நேர்மறை எண்ணத்தோடு பேசு, பழகு. யாரையும் எளிதில் நம்பாதே. ஆனால் நம்பினால் அவர்களுக்கு துரோகம் இழைக்காதே. நீ அன்பு செலுத்துவது போல அனைவரும் உன்மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று எண்ணாதே. உன்னுடைய அன்பு எவ்வளவு உண்மை என்பது எனக்கு தெரியும். ஆனால் அதே உண்மை நீ மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பது உன்னுடைய முட்டாள்தனத்தை தான் குறிக்கும். பின்பு அவர்களுக்காக நீ அழுகின்றாய். அவர்கள் அன்பு கிடைக்க வேண்டும் என்று ஏங்குகின்றாய். உன்னுடைய துணை உன் மீது நிச்சயம் உண்மையான அன்பைத்தான் வைத்துள்ளார். அதை என்னால் தெளிவாக கூற முடியும். ஆனால் இப்பொழுது சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த பிரிவு நிச்சயமாக மறைந்துவிடும், முடிய போகின்றது. அவரே உன்னை தேடி வருவார். இன்று இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு சீட்டில் உன் துணை பேர் எழுதிவிட்டு ஓம் சரவணபவ என்று எழுதிவிட்டு தூங்கு தங்கமே. நிச்சயம் உன் துணையே உன்னை தேடி வருவார். 3 முறை அவருடைய பெயரை அந்த சீட்டில் எழுதி வைத்துவிட்டு என்னுடைய படத்திற்கு பக்கத்தில் வைத்துவிட்டு உறங்கிவிடு. நிச்சயம் எண்ணி 9 நாட்களில் அவராகவே உன்னை தேடி வருவார். நீ அவரை தேடி செல்ல வேண்டும் என்று அவசியமில்லை, அல்லது வா என்று கூறவும் தேவையில்லை. அவரே உன்னை தேடி வரப்போகின்றார். இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீர்கள். இது உன் அப்பா என்னுடைய சத்திய வாக்கு. வாழ்க்கை வெறுப்பது போல உணர்கின்றாய். இனி உன் வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக அமையும். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.